கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்னன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் நெக் பீஸ் படத்தின் திரைவிமர்சனம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம். படத்தோட கதைன்னு சொன்னா, ஓப்பனிங் சீன்லயே வந்து நம்ம ரமேஷ் திலக், ஸ்ரீநாத், கருணாகரன், சி மணிகண்டன் இவங்க 4 பேரும் வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இவங்க 4 பேருக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவங்க சம்மந்தம் ஆயிடுவாங்க. எப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தரோட கதை ஒரு கதை. ஓகேங்களா? அந்த ஸ்ரீநாத் வந்து என்ன கதை பார்த்தோன்னா, அவர் வந்து பேய் முருகேசன். அவர் பேரே வந்து பேய் முருகேசன் தான். ஏன்னா வந்து அவர் பேயெல்லாம் அவர் கண்ணுக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சிடும், இறந்தவங்களும் அவர் கண்ணுக்கு தெரியும். அதெல்லாம் அவருக்கு வந்து பேய் முருகேசன். கருணாகரன் கேரக்டர் வந்து ஜோசியம் பார்க்கவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர் திருப்பதி கதாபாத்திரத்தோட பேரு. இன்னொருத்தர் வந்து பேர் வந்து இந்த ஜவுரி முடி, இந்த மற்ற ஒரிஜினல் முடியெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ற கேரக்டர் குயில் குமார். அதாவது ஒரிஜினல் பேர் வந்து சி மணிகண்டன். அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் திலக், அவர் வந்து நிமிக்கிரி கோபின்னு இந்த கதாபாத்திரத்துல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர்ல வாழ பண்றாங்க. என்னப்பா, இந்த 4 பேருக்கும் ஒவ்வொரு கதை. இந்த 4 பேருமே வந்து ஒவ்வொருத்தரும் யாருக்குமே வந்து பணம் கஷ்டம் இருக்கவங்க தான். யாருக்குமே வந்து எதுவுமே இல்லை. நம்ம ஸ்ரீநாத் வந்து பாத்தீங்கன்னா, அவர் தங்கச்சி, ஒரே ஒரு தங்கச்சி, அவர் வந்து நல்ல இடத்துல கட்டிக்கணும்னு நினைச்சு அவங்க திடீர்னு வந்து இறந்துடுறாங்க. அவரோட கேரக்டர். ஜோசிக்காருக்கு வந்து அவரு கருணாகரனுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர். இந்த குயில் குமார் சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிங்களை கரெக்ட் பண்ணி மேட்டர் முடிக்கதான் அவர் ஒரு கேரக்டர். ரமேஷ் திலக் வந்து பாத்தீங்கன்னா நிமிக்கிரியில எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுத்தி நிற்காரு. கிடைச்ச சந்தர்ப்பத்தை வச்சு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கிக்கிறேன் நிமிக்கிரி பண்றது தான் இவர் கேரக்டர். இவங்க 4 பேருமே வந்து ஒண்ணுத்துக்கும் உதவாத, ஒரு கையில 10 காசு இல்லாதவங்க தான் இவங்க 4 பேர். இந்த 4 பேர் வந்து திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு 2000 நோட்டு கீழே கிடக்குது. இந்த 2000 நோட்டு கீழே கிடைச்ச உடனே இவங்க 4 பேருமே ஒவ்வொருத்தரும் பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் அப்படியே எல்லாம் வந்துடுறாங்க. இவர் அப்பப்போ நம்ம கருணாகரன் வந்து ஜோசியன் சம்பிரதாயம் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவாரு, இது ராமகனை இப்ப எடுத்தா படம் கேட்டாங்க சொல்லு, எதுக்குங்க நம்ம 4 பேர் அடிச்சீங்கன்னா வாங்க, ஒயின் ஷாப் பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு, அந்த ஒயின் ஷாப்ல போயிட்டு நம்ம 4 பேருமே 500 ரூபாய் எடுத்து பிரிச்சுக்கலாம்னு சொல்லி ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க. இந்த ஒயின் ஷாப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த நோட்டை மாத்துறாங்க. அந்த ஒயின் ஷாப்போட மேனேஜர் தான் யோகி பாபு கதாபாத்திரம். இவரு இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு. ஒயின் ஷாப்போட ஓனர் தான் நம்ம ஒட்டராஜேந்திரன். அவர் வந்து வெவ்வேறு இதில் சம்பந்தப்பட்ட ஆளுவர் அவரு. இந்த கள்ள நோட்டு யார் கொடுத்தது? அந்த கள்ள நோட்டு கொடுத்த கும்பலை வந்து அந்த 4 பேரையும் வந்து கட்டி தூக்கிட்டு வரான்னு சொல்றாரு யோகி பாபு கிட்ட. யோகி பாபு வந்து ஆளை வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த 4 பேரையும் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இந்த 4 பேர் கட்டி வச்சு கொடுமை பண்றாங்க, எப்படியா சாவடிக்கணும்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிக்கிரி பண்றதும் செய்கிறாரு. ஆனா நம்ம கருணாகரன் சொல்றாரு, நீங்க என்னங்க என்ன கொலை பண்ண போறீங்க, இன்னும் ஒரு ½ ஹவர்ல நீங்களே சாவ போறீங்க பாருங்கன்றோம். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் பேச சொல்லி இது பண்ண அவளை எடுத்து போய் வச்சு இந்த 4 பேர் அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம மொட்டை ராஜேந்திரனை ஏற்கனவே வந்து அவர் கூட இருக்கிற நண்பரே 2 பேரும் சேர்ந்து வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கதாபாத்திரம் அவங்க 2 பேரு அவங்களை கொலை பண்ணதுக்கு தான் ஆள் அனுப்புறாங்க நம்ம மறைந்த நடிகர் மாரிமுத்து அவர்கள். அவரும் இன்னொரு கதாபாத்திரமும் சிரிச்சினே தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் வந்து தியேட்டருக்குள்ள போனா நமக்கு போக அடிக்காது, படம் சிரிச்சுருக்காங்க. ஆனா படத்துல இருக்கிற லாஜிக்லாம் தேவையில்லாம பார்க்க தேவையில்லை. லாஜிக்கை பார்த்தா நம்ம இந்த படம் வந்து பார்க்கறதே வேஸ்ட் ஆயிடும். ஆனா இந்த 2 இவங்க கும்பலை வந்து ஒரு கும்பல், இவங்களே ஒரு கேடி கும்பல். இந்த கேடி கும்பலை வந்து கொல்றது துடிக்கிறது யாரு, அவங்க துடிக்கிறதுக்கு என்ன கதை இருக்கு, அப்படிதான் இந்த படத்தோட மொத்த கதையும். லாஜிக் எல்லாம் பார்க்காத அளவுக்கு பாருங்க. நெக் பீஸுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அர்த்தம் வந்து எப்படி வேணா செய்யலாம். நெக் பீஸ் இந்த படத்துல வந்து சிக்கன் பீஸ் காட்டுறதையும் பாக்குறாங்க. நெக் பீஸ்னா ஒரு டபுள் மீனிங்ல எடுத்துங்க. நம்ம ஒரு லேடிஸ ஒரு பொண்ணை பார்த்த உடனே பயங்கரமான பீஸ்ரா அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் நெக் பீஸ். இந்த நெக் பீஸுக்கு உண்டான அர்த்தத்தையும் தியேட்டருக்குள்ள காட்டியிருக்காங்க. அதுல சொல்ல வேணாம், நீங்களே போய் தியேட்டர்ல கதையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த படத்துல வந்து நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை யாருமே குறை சொல்லாத அளவுக்கு போடிக்காம எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியா அழகா சிரிச்சிட்டு அழகா பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. அப்போ விடிவி கணேஷ் ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காரு. யோகி பாபு, ரமேஷ் திலக், கருணாகரன், எஸ் மணிகண்டன், மறைந்த நடிகர் மாரிமுத்து, ஜான் விஜய் மற்றும் பலர், இன்னும் எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்துல வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. யாராவது நடிகர்கள் பேர் கூட நான் விட்டுருக்கலாம். ஓகேங்களா, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்பி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஒரு தடவை நம்பி போய் பாருங்க. இந்த படத்தோட தயாரிப்பு சி மணிகண்டன். இந்த படத்தோட டைரக்டர் நடிகருமான ஸ்ரீநாத் ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ண கொஞ்சம் நல்லா நகைச்சுவை திரைப்படமா தான் பண்ணுவாரு. லாஜிக்கெல்லாம் பார்க்காம அளவுக்கு இந்த படத்தை போய் பாருங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நம்ம டி ராஜேந்திர அவர்களும் அனிருத் அவர்களும் வந்து ஒரு இணைந்து சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. கானா பாட்டு மாதிரி தான் இருக்கு. அந்த பாட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது கேட்கும்போது நல்லா இருக்கு. ஓகே, எல்லாரும் நம்பி இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டரை நம்பி பாருங்க. சிரிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை தெரிவிங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.